அம்முக்குட்டியே, என்னம்மா சோகமாக இருக்கியா? கிறிஷ் ஓடிட்டான்னு. அது என்ன பண்ணுறது மக, அவ்வளோ கேடியாக்குது மக. சாத்திட்டு கதவை சாத்திட்டு வந்து கொஞ்சம் நேரத்தில் தபால் போடுறதுக்குள்ளே காலை சுரண்டி ஓட்டிடுச்சு வெளியே. இவ்வளோ கிரில்லெல்லாம் பண்ணி இவ்வளோ அதுக்கு சேஃப்டி பண்ணி வெளியே போகாத மாதிரி பண்ணால் அது திருப்பி ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்கே போகிறதுக்கு. என்னான்றான் அந்த பையன்? இந்த பையனுக்கு இன்னும் வெளியே வாசனை தெரியாது. அதுதான் சைலண்ட்டாக இருக்குது. அது இது என்றைக்கு திறந்துட்டு பண்ண போகுதுன்னு தெரில. ஆனால் இது கிறிஷ் மாதிரி. இது ரவுடி தான். இது இன்டெலிஜென்ட்டெல்லாம் கிடையாது அவ்வளோ கிறிஷ் மாதிரி. கிறிஷ் வந்து சைலண்ட்டு, ஆனால் பயங்கர இன்டெலிஜென்ட்டு. கண்டுபிடிக்கிது பாரு வழியை போகிறதுக்கு. அவ்வளோ நம்ம சேஃப்டி பண்ணால் கூட நமக்கு. இது வெறும் பரோடி தான். இதுக்கு வேறு இன்னும் அவ்வளோ தலையெல்லாம் தலையெல்லாம் விடாது. அவ்வளோலாம் யோசிக்கிறதுக்கு. தூங்குதா பட்டு? பட்டு தூங்குது அழகா. செல்லக்குட்டி தூங்குது அழகா. நம்ம அக்கா கிட்ட அழகா தூங்குது. அது 2 பேரும் தூங்குறீங்களா? 2 பேரும் தூங்கும். 2 செல்லங்களும் தூங்கும். நான் சொன்னேன்ல அவனுக்கு கண்ணேறியே தூக்கண்டுக்குதுன்னு. செல்ல குட்டிங்க, அது அழுகு குட்டிங்க, தங்க குட்டிங்க. அதுங்க தூங்கும் 2 பேரும். அவன் கிறிஷ் எவ்வளோ மணிக்கு வரான்னு தெரில வீட்டுக்கு. அது ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. பின்னால் கிளாஸுக்கு போயிருக்கானா. சச்சின் பார்த்துட்டு சொன்னான் இப்போ தான். மொபைலில் பார்த்துட்டு இது டேப்லெட் பார்த்துட்டு சொன்னான் அடுத்த கிளாஸில் இருக்கிறான்னு. எப்போ வருதோ. சரி மகன்.